அனைவருக்கும் வணக்கம். ஒரு மனுஷனுக்கு ஓட்டம் ஓடுது அப்படின்னா நல்லாவே ஓடிட்டு இருக்குங்க. ஆனா கெட்ட நேரம்னு வந்து ஆட்ட ஆரம்பிச்சது அப்படின்னா அப்படியே ஆட்டிக்கிட்டே இருக்கும், உலுக்கி எடுத்துரும். ஸோ அப்படிதான் இப்ப ஸ்டாலின் அவங்களுடைய நிலைமை அப்படிங்கிறது மாறி இருக்கு. நம்ம இப்பதான் ரீசெண்டா சொன்னோம், இந்த கரூர் கூட்ட நெரிசல் வழக்குல செந்தில் பாலாஜி சிறை செல்வதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகம். அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தேர்தலுக்கு முன்னாடியே மனுஷன் உள்ள போனாலும் போயிடுவாரு. அவரு எலெக்ஷன்லயே போட்டி போட மாட்டாரு. கரூர் தொகுதியில அவரு இல்ல அப்படின்னா தம்பி அசோக் குமாரை நிறுத்தத்துக்கு திட்டம் போட்டுட்டு இருக்காரு அப்படிங்கிற செய்தி எல்லாம் போயிட்டு இருக்கு. சோ செந்தில் பாலாஜி உள்ள போறாரு அப்படிங்கிறது ஸ்டாலினுக்கு ஒரு கை உடைஞ்ச மாதிரி. இன்னொரு பக்கம் இன்னைக்கு அமலாக்கத்துறை தரப்புல இருந்து தமிழ்நாட்டோட டிஜிபிக்கு வந்து திரும்ப ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. நகராட்சி துறையில 1020 கோடி ரூபாய் இத மாதிரி லஞ்சம் ஊழல் எல்லாமே முறைகேடு எல்லாமே நடந்திருக்கு, நீங்க எஃப்ஐஆர் பதிங்க, நாங்க வந்து கேஎன் நேரு மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அமலாக்கத்துறை திரும்ப ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. சோ அதுவே தமிழ்நாட்டுல ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு. எல்லாருமே என்னங்க இது மாதிரி ஆதாரம் இருக்குன்னு அமலாக்கத்துறை சொல்றாங்க, ஆனா நீங்க நடவடிக்கை எடுக்க மாட்டீங்களா அப்படின்னு தமிழ்நாட்டு அரசை நோக்கியும் ஸ்டாலின் அவர்களை நோக்கியும் பல கேள்விகளை வச்சிட்டு இருக்காங்க. ஸ்டாலினை சுத்தி தான் பிரச்சனை போயிட்டு இருக்கு. கேஎன் நேருக்கு பிரச்சனை போகுது, செந்தில் பாலாஜிக்கு பிரச்சனை போகுது அப்படின்னு பேசிட்டு இருக்க இந்த நேரத்துல ஸ்டாலின் அவர்களுக்கே ஒரு பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது வரப்போகுது. இந்த வாரம் உச்ச நீதிமன்றத்துல ஒரு வழக்கு விசாரணை அப்படிங்கிறது, ஸ்டாலின் சம்பந்தமான வழக்கு விசாரணை அப்படிங்கிறது நடக்க போகுது. என்னப்பா மனுஷன் என்ன பண்ணி வச்சாரு அப்படின்னு கேக்குறீங்களா? 2011 கொளத்தூர் தொகுதியில நின்று நம்ம ஸ்டாலின் அவர்கள் வந்து ஜெயிச்சாங்க. இப்போ அந்த தொகுதியில தான் நின்று ஜெயிச்சிருக்காங்க. அதே தொகுதியில நின்று ஜெயிச்சாங்க. எவ்வளவு ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சாங்க அப்படின்னா 2700 சில்லற ஓட்டு வித்தியாசத்துல அதிமுகவை சேர்ந்த சைதை துரைசாமி அவங்களை எதிர்த்து நின்று ஜெயிச்சாங்க. அந்த ரிசல்ட் வரப்போ எல்லாம் இழுபறியா தான் போயிட்டு இருந்தது. ஒரு டைம்ல சைதை துரைசாமிக்கு ஆதரவா ரிசல்ட், அதாவது அவங்க மேல இருக்கிறதும், ஒரு டைம் ஸ்டாலின் இருக்கிறதும், இப்படி ரொம்ப இழுபறியா போயிட்டு இருந்தது. ஆனா கடைசி நேரத்துல என்ன பண்ணாங்களோ தெரியல. என்னதான் இருந்தாலும் கருணாநிதியோடைய மகன் இல்லையா, தோக்க விட்ட கூடாது இல்லையா, என்ன நடந்தது என்னன்னு தெரியல. கடைசியா வந்து ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிவிப்பு அப்படிங்கிறத வெளியிட்டாங்க. பட் சைதை துரைசாமி அவர்களுக்கு அந்த விஷயத்துல சந்தேகம். தேர்தல் நேரத்துல அதுக்கு முன்னாடி கருணாநிதி தானே 2011 வரைக்கும் ஆட்சியில் இருந்தாரு, அவங்க மகன் நிற்கிறாரு அப்படிங்கிறப்ப அந்த தொகுதியில எவ்வளவு பணம் செலவு செய்யப்பட்டிருக்கும், எவ்வளவு பேருக்கு எவ்வளவு மணி கொடுத்திருப்பாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாம் இருக்குல்ல. சோ இதெல்லாம் வச்சு சைதை துரைசாமி அவங்க வந்து 2011 உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கு அப்படிங்கறத போடுறாங்க. ஸ்டாலினுடைய வெற்றி செல்லாது, இத மாதிரி பணம் கொடுத்திருக்காரு, அதுக்கான சில ஆதாரங்கள், வீடியோ ஃபுட்டேஜஸ், ஸ்டாலின் நேரா கொடுத்திருக்க மாட்டாரு, பட் ஸ்டாலின் தொண்டர்கள் அவருடைய ரசிகர்கள் கொடுத்திருப்பாங்க இல்லையா. சோ அந்த வீடியோ ஃபுட்டேஜ், அங்க நடந்த சம்பவங்கள், தேர்தல் முடிவுகள் இன்னைக்கு இப்படிதான் வந்துட்டு இருந்தது. ஆனா கடைசி நேரத்துல வந்து ஸ்டாலினுக்கு ஆதரவா அந்த முடிவுகள் மாறிச்சு. சோ எனக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்க சைதை துரைசாமி அவங்க போடுறாங்க. அந்த வழக்கு அப்படிங்கிறது மாத்தி மாத்தி இவங்க தரப்புல இருந்து வாதம், அவங்க தரப்புல இருந்து வாதம் அப்படிங்கிறது போயிட்டே இருந்தது. பட் 2016 உயர்நீதிமன்றம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த வழக்கை வந்து நாங்க டிஸ்போஸ் பண்றோம், இந்த வழக்குல ஒண்ணுமே இல்ல, போதுமான ஆதாரம், ஸ்டாலின் வந்து பணம் கொடுத்து அதுல ஜெயிச்சாரு அப்படிங்கிறதுக்கு போதுமான ஆதாரம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் அந்த வழக்கையே வந்து முடிச்சு வச்சாங்க. ஆனா சைதை துரைசாமி அவங்க தரப்பு வந்து 5 வருஷம் ஆயிடுச்சு, அந்த ஜெயிச்ச 5 வருஷத்தை அனுபவிச்சே முடிச்சிட்டாரு, இனிமே என்ன பண்ண போறோம், இனிமே வழக்கு போட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா விடாம அந்த வழக்கை உச்ச நீதிமன்றத்துக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. இத மாதிரி ஸ்டாலின் 2011 முறைகேடு செஞ்சுதான் ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கை உச்ச நீதிமன்றம் எடுத்துட்டு போயிருந்தாங்க. அது சம்பந்தமான வழக்கு விசாரணை அப்படிங்கிறது ஒரு 7-8 வருஷமா நடந்துட்டு இருந்தது. சைதை துரைசாமி அவங்க தரப்புல இருந்து நிறைய ஆதாரங்கள், வீடியோ ஃபுட்டேஜ், அங்க பணம் கொடுத்த நபர்கள் இருப்பாங்கல்ல லோக்கல்ல வந்து அந்த கொளத்தூர் தொகுதியில இருந்தவங்க கொடுத்திருப்பாங்க. பட் அவங்களும் ஸ்டாலின் ஒன்னா இருக்கக்கூடிய போட்டோ இருக்கும்ல, அவங்களும் இந்த கட்சிக்காரங்க தான் அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கான போட்டோ இருக்குல்ல. சோ அத மாதிரி ஆதாரங்களை உச்ச நீதிமன்றத்துல கொண்டு போய் கொடுத்து இந்த வழக்கு விசாரணைய செஞ்சு ஸ்டாலின் அவர்களுடைய 2011 வெற்றி வந்து செல்லாது அப்படின்னு அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்துல இந்த வழக்கு அப்படிங்கிறது 7-8 வருஷமா போயிட்டு இருந்தது. இந்த வாரம் அந்த வழக்குல தீர்ப்பு வருவதற்கான வாய்ப்பு வந்து 90% உண்டு அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை அப்படி ஒரு தீர்ப்பு வருது, அது ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக வருது அப்படின்னா அது கண்டிப்பா தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தும், திமுகக்குள்ள ஒரு பெரிய அச்சத்தை ஏற்படுத்தும். என்னப்பா 2011 செஞ்சாருன்னு சொல்ற, இப்ப வந்து கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆச்சு, இப்ப அந்த தீர்ப்பு வந்து என்ன இம்பாக்ட கொடுத்துரும்,
அந்த 5 வருஷத்தையும் அனுபவிச்சிட்டாரு மனுஷன், ஒன்னும் பிரச்சனை இல்லாம அனுபவிச்சிட்டாரு. இப்ப என்ன இம்பாக்ட கொடுத்துரும் அப்படின்னா 2026 தேர்தல்ல அந்த பிரச்சார நேரத்துல ஒருவேளை ஸ்டாலினுடைய வெற்றி செல்லாது அப்படின்னு உச்ச நீதிமன்றம் அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா அது இந்த தேர்தல் பிரச்சாரத்துல திமுகவுக்கு ஒரு பெரிய பலவீனமா போகும். அதிமுகவுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் அது வந்து ரொம்ப பெரிய பலமா போகும். நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு ஸ்டேட்டோட சிஎம் அவரு இதுக்கு முன்னாடி நின்ன ஒரு எலெக்ஷன்ல வந்து முறைகேடு பண்ணி தான் ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது அப்படின்னா, ஒரு தீர்ப்பு கொடுக்குது அப்படின்னா அது அந்த கட்சிக்கு எந்த அளவுக்கு பின்னடைவா போய் முடியும் அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பார்க்க முடியும். அப்படி அந்த தீர்ப்பு வர்றதுனால ஸ்டாலின் ஜெயிலுக்கு போயிடுவாரு அப்படின்னு நான் சொல்ல, ஆனா மத்த திமுக நபர்கள் இருப்பாங்கல்ல, இந்த தேர்தல்ல எப்படியாவது பணம் கொடுத்து நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற நபர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க மனசுக்குள்ள ஒரு பயம் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும்ல. எம்.கே. ஸ்டாலினையே இத்தனை வருஷம் கழிச்சு நீதிமன்றம் தண்டிக்குது அப்படின்னா, அவருடைய வெற்றி செல்லாது அப்படின்னு சொல்லுதுன்னா எல்லார் மனசுக்குள்ளேயும், கட்சி தொண்டர்கள், ரசிகர்கள் எல்லாருக்குள்ளேயும் ஒரு பயம் அப்படிங்கிறது வரும்ல. அதே மாதிரி தேர்தல் ஆணையத்துக்கும் ஒரு பிரச்சனை வரும், ஒரு அழுத்தம் வரும்ல. இந்த தேர்தலை 2026 தேர்தலை தமிழ்நாட்டுல சரியா நடத்தி காட்டணும் அப்படின்னு அப்படி அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா எல்லா கட்சிகளுக்கும் இந்த பணம் கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய கட்சி எல்லா கட்சிகளுக்கும் ஒரு அழுத்தம் உருவாகும். முக்கியமா திமுகவுக்கு ஒரு பெரிய அழுத்தம் அப்படிங்கிறது உருவாகும். இந்த வாரமே உச்ச நீதிமன்றம் இதுக்கான தீர்ப்பை கொடுத்தாங்க அப்படின்னா, அது ஸ்டாலினுக்கு எதிராக அந்த தீர்ப்பு வந்தது அப்படின்னா தமிழ்நாட்டுல ஒரு பட்டாசை கொளுத்தி போட்ட மாதிரி இருக்கும். தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு பட்டாசை கொளுத்தி போட்ட மாதிரி இருக்கும், அங்கங்க வெடிச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், பல முறை அழுத்தமா சொல்லியிருந்தோம், பாஜக சும்மா இருக்க மாட்டாங்க. தேர்தல் முன்னாடியே இவங்க ஏதாவது செய்ய போய் அது வந்து அனுதாபமா திமுகவுக்கு மாறிடும் அப்படிங்கிறதுனாலதான் அமைதியா இருக்காங்க. பட் கடைசி நேரத்துல இடியை வச்சோ இல்ல தேர்தல் ஆணையத்தை வச்சோ என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணுவாங்க, திமுகவை சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். சோ அதுக்கான ஒரு அடித்தளமா இப்ப ஆரம்பிச்சாதான் இன்னும் ஒரு மாசம் 1.5 மாசத்துக்குள்ள என்னென்ன செய்ய முடியுமோ செஞ்சு பார்த்துடணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருப்பாங்க. அதுக்கு இப்பயே தொடங்கணும்ல. சோ அந்த அடிப்படையில தான் KN நேருவை சுத்தி வராங்க. நீ இதுல தப்பிச்சா இதுல எஃப்ஐஆர் போடுவோம், இதுல தப்பிச்சா இதுல எஃப்ஐஆர் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு KN நேருவை சுத்தி வராங்க அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி செந்தில் பாலாஜி மேல எப்பொழுதுமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு டார்கெட் அப்படிங்கிறது உண்டு. ஏன்னா சோதனை செய்ய வந்த அதிகாரிகளையே அடித்த நபர்கள் அல்லவா அவர்கள். சோ செந்தில் பாலாஜி மேலேயும் ஒரு கண் அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு உண்டு. சரி, இப்படி சைட்ல இருக்கக்கூடிய அமைச்சர் இப்படி பிடிச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டோம், சபரீசனை நெருங்குறாங்க. இடி வந்து இங்க சைட்ல கொடுக்கக்கூடிய பிரஷர்லாம் வந்து ஸ்டாலினுக்கு நேரடியா போய் சேருதான்னு தெரியாது. ஏன்னா நேரு ஜெயிலுக்கு போனா என்ன, அந்த இடத்த வந்து அன்பில் மகேஷ் ஃபில் பண்ணிட்டு போறாரு, இல்ல எக்ஸோ ஒய்யோ யாரோ ஃபில் பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு ஸ்டாலின் இருப்பாரு. செந்தில் பாலாஜி போனா பெரிய கஷ்டம் தான். பட் இருந்தாலும் அதை ரீப்ளேஸ் பண்ண முடியாதுன்னு கிடையாது, இல்ல யாரோ வந்து ரீப்ளேஸ் பண்ணுவாங்கல்ல, இல்ல செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக் குமாரே வந்து ரீப்ளேஸ் பண்ணுவார்ல. சோ ஸ்டாலினை உழுக்கணும் அப்படின்னா சைட்ல இருக்கிற கிளைகள்லாம் வெற்றதை தாண்டி மெயினை ஏதாவது தொடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அமலாக்கத்துறைக்கு இருந்திருக்கு. சோ அது சபரீசனை நோக்கி இப்ப பயணிக்குது. சபரீசன் தான் அடுத்த டார்கெட் அப்படிங்கிற செய்தியும் சொல்றாங்க. இதே நேரத்துல இந்த இடியோட அழுத்தம், இந்த பிரஷர் எல்லாம் பத்தாது இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த திமுகவுக்கு இது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்களே டார்கெட் பண்ணக்கூடிய ஒரு வழக்கு அப்படிங்கிறத அது மத்திய அரசு வேணும்னு அவசரமா இந்த நேரத்துல முடிக்கணும், தேர்தலுக்கு முன்னாடி இதுக்கான தீர்ப்பை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது பண்றாங்களா அப்படின்லாம் தெரியாது. ஆனா இந்த நேரத்துல ஸ்டாலின் அவர்களுடைய 2011 தேர்தல் அந்த வெற்றி அப்படிங்கிறது செல்லாது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்தது அப்படின்னா இன்னும் ஒரு பெரிய அழுத்தத்துக்கு, மண்டையை பிச்சுக்கிற ஒரு அழுத்தத்துக்கு திமுக தள்ளப்படும். குறிப்பா ஸ்டாலின் அவர்கள் வந்து தள்ளப்படுவாங்க. கூடவே உதயநிதியும் உட்காந்துட்டு இத மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்க வேண்டியதான். என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். இத மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க இருந்து பல விஷயங்களை எடுத்து பேசிட்டு இருக்கேன். சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். நன்றி.